பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனம். 2 Kings chapter 18 verse 7. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. The Lord was with him, he prospered wherever he went. ஹல்லேலூயா. ஒருத்தவங்களோட கர்த்தர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் ஆசீர்வதித்து தருவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் இருக்கிறாங்களா? நீங்க கர்த்தருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃப்ரெண்டு நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம அனுமதி கொடுப்போம், பெர்மிஷன் கொடுப்போம், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அனுமதி கொடுக்கிறது கிடையாது. ஆனா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிப்பாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்காதவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாள்ல உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. நான் கர்த்தருக்கு முதலாவது இடம் கொடுக்கணும், என்னுடைய இருதயத்துல நான் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை நேசித்து அவருக்கு இடம் கொடுங்க. அவர் நீங்க போகின்ற இடங்கள் எல்லா இடத்துக்கும் அவர் உங்களோட கூட வருவார். எல்லா காரியங்களையும் கைகூடி வர செய்வார். எல்லாவற்றையுமே ஆசீர்வதித்து தருவார். அப்ப இந்த நாள்ல இருந்து ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்கப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை அதிகமாக ஆண்டவரே இனி நான் தேட போகிறேன், நீங்க என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். நீங்க போகின்ற காரியங்கள் எல்லா இடங்களிலுமே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே பிள்ளைங்க இன்னைக்கு வாஞ்சியோட உங்களை தேடுறாங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ள போங்க. ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோட கூட இருந்தாங்க அப்படின்னா நீங்க போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். அவர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.